வியாபாரத்தை சுற்றி 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 இந்த கிறுக்கனுங்க பண்ணுற வேலை நீங்கள் நம்ம உட்காந்து அனுபவிச்சுட்டு அமெரிக்கா ஈரானை ஒத்துக்கிட்டு நிறுத்தினாலும் இந்த இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த அமைதியை உடைக்கிற வேலையை பண்ணுது. அப்போ அங்கே ஒரு கிறுக்கு அந்த கிறுக்கனும் மாறணும். இவனுங்க வளர்த்து விட்ட விஷப்பாம்பு தான் அது. இவங்க வந்து எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பாம்பு கொடுத்துது மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சு. இதுதான் நடக்குது. இவ்வளோ நாள் நிறுத்தின லெபனானில் அடித்தாங்க, எல்லாம் முடிஞ்சு ஓகேன்னு சொன்னப்போ லெபனானை போய் அடித்தாங்கன்னா கேட்டால் அமாஸ் உடனே இவன் மறுபடியும் திருப்பி நீ லெபனான் அடிச்சேன்னா நான் ஒப்பந்தத்துக்கு ஒத்து வரணும். எல்லாம் முடிஞ்சு போனோம்னா நம்ம கப்பல் அடிக்கிறோம். மற்ற கட்சிகள் அருண்ராஜே வந்துட்டாரா, நீங்கள் விஜய் கட்சியிலேருந்து வரீங்களா, திரையில் மட்டுமே பார்த்த விஜய் உங்களை தரையில் பார்க்கிறோம், அப்போ உங்களுக்கு நீட்டு விலக்கு வேணுமா, சரி நாங்கள் வந்து கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு எல்லா இந்தியா கூட்டணி மற்ற கட்சியெல்லாம் ஒத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்ட்டு பார்லிமெண்ட்டில் வச்சு அங்கே நிறைவேற்றி அப்புறம் மாநிலங்களில் வச்சு நிறைவேற்றி அதை கொண்டு போய் ஜனாதிபதிட்ட சட்டப்படி அது நீட்டு விலக்கு உங்களுக்கு திரையில் மட்டுமே பார்த்த விஜய் தரையில் வந்திருக்கிறார். ரைட்டு ஏற்கனவே அவர் வேறு ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டார். ஆமாம், இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு தரணும். ரைட்டு தான்ப்பா வச்சுக்கோங்க, ஜனாதிபதி ஒப்புதல். ரைட்டு இப்படி நடக்குமா? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா? வந்தால் மற்ற கட்சிகள் நீட்டுக்கு தமிழ்நாடு விலக்கு கொடுக்க ஒத்துக்குவாங்களா? சரி, அப்படியே ஒத்துக்கிட்டாலும் 2 அவையிலையும் அது நிறைவேறுமா? சரி, 2 அவையிலையும் நிறைவேறிச்சினாலும் உங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கிடைக்குமா? சரி, ஜனாதிபதி ஒப்புதல் கிடைச்சாலும் யாராவது ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் இருப்பாங்களா? வணக்கம், இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. பரபரப்பான அரசியல் சூழ்நிலை. முதல்வர் டெல்லியிலிருந்து சென்னை விரைந்திருக்கிறார். மூகாம்பிகை கோயில் சென்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஈரான் விவகாரத்தில் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை, அது பெரிய லெவலில் வர்த்தகத்தையும் பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயம் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதை எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். வணக்கம். ஆனால் நேற்றுண்ணே நம்ம ஈரான் விவகாரத்தில், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த விவகாரத்தினால இந்த கடந்த பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எங்கடா தலையெழுத்து இப்படியாடா நாங்கள் மாட்டணுங்கிற மாதிரி ஒரு சூழல் அமையுது. நேற்று ஈரானை வந்து 6 மணிக்கு ஆரம்பித்த ட்ரம்ப்போட அந்த ட்வீட், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஈரானை அழிச்சிருவோம். திருப்பி ஒரு 8:30 மணி போல் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொன்ன ட்வீட்டை வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் இருண்ட காலமாக ஈரான் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அவங்களுடைய வர்த்தகம் வந்து வேறு லெவலில் டவுன்ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு நம்மளுடைய கமாடிட்டிஸ் வர்த்தகத்தை முடிகிற நேரத்தில் ஈரானும் அமெரிக்கா இஸ்ரேலோட புரிந்துணர்வு ஒப்பந்தம், அந்த பீஸ் டீல் வந்து சைன் ஆக போகுது யூரோப்பில் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்புல. என்ன மாதிரி பார்க்குறீங்க? இது யாரோட வர்த்தகத்துக்காக அவர் செய்கிற வேலையாக பார்க்குறீங்க? இனிமேல் கல்யாணத்துக்கு தங்கம் வாங்குறவங்க ட்ரம்ப் என்ன பேசுகிறாருன்னு பார்த்துட்டு வாங்க வேண்டியதான். ட்ரம்ப்பு ஈரானோட போர் அப்படின்னு ஸ்டார்ட்னா டக்குன்னு போய் தங்கத்தை வாங்கிடணும். இன்றைக்கி 2400 கூடிடுங்க ஒரு பவுனுக்கு. ஆமாம், நேற்று வந்து 2 நாளாக குறைஞ்சிது 400 ரூபா 300 குறைஞ்சிருந்தது. இன்றைக்கி ஒரேடியாக 2400 அப்போ பீஸ் அப்படின்னு பேசினார்னா அன்றைக்கி தங்கம் வாங்கக்கூடாது. பீஸ் இல்லாமல் ஈரானை விடமாட்டோம், இருண்ட காலம் அப்படின்னு உடனே போய் தங்கம் வாங்கிடுறா அப்படின்னு வாங்கிடணும். அதனால் பெட்ரோலு தங்கம், அவர் பீஸ் அப்படின்னாருனா பெட்ரோலில் போய் பணத்தை கட்டிடணும். இது பங்குச்சந்தை. அவர் ஈரானோட சண்டைன்னு சொன்னால் பணத்தை கட்டிடணும். பீஸ் அப்படின்ட்டாருனா அது லிமிட் பண்ணி வச்சுக்கணும், பணத்தை எடுத்துகிட்டு தங்கத்தில் போட்டுடணும். வியாபாரத்தை சுற்றி 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 இந்த கிறுக்கனுங்க பண்ணுற வேலை நீங்கள் நம்ம உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். நேற்று ஒரு தகவல், ஹார்மோஸ் நிரந்தரமாக மூடப்பட்டது அப்படின்னு. என்னடா இது? யார்? ஏதோ ஒரு பிரபல பத்திரிகையுடைய இதோடைய அந்த கார்டு நிரந்தரமாக மூடப்பட்டதா அப்படின்னு. அப்புறம் பென்டகன் இருந்து அலறி அடித்து ஓட்டம், பென்டகன் மூடப்பட்டது. ஆமாம், சொல்கிறேன் பாருங்கள், பென்டகன் மூடப்பட்டது அப்படின்னு. ஆடு மேய்த்த சிறுவன் கொலைன்னு போடலாம். ஆடு மேய்க்காத சிறுவன் கொலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நான்லாம் கூட ஆடு மேய்க்காத ஆள் தான். என்னடா தலை போடுறீங்க? ஆடு மேய்க்க மறுத்த சிறுவன் கொலைன்னு போட்டால் பரவாயில்ல. அதை அடித்து கொண்டதுக்கு கொலையை வந்து இப்படியா கொலை பண்ணுறது? தலைப்பு எப்படி போடுறான்னு பாருங்கள். ஈரான் மீது அமெரிக்கா நேற்று நடத்திய தொடர் தாக்குதலை தொடர்ந்து ஹார்மோஸ் நீரிணை முழுமையாக மூடப்படுவதாக ஈரான் ராணுவம் அறிவிப்பு அப்படின்னு. விசாரிச்சா அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாங்க. 2 பேருக்கும் கௌரவ பிரச்சனை. கௌரவ பிரச்சனை. இப்போ ஈரான் வந்து அமைதி ஒப்பந்தம் வந்துச்சுன்னா
சுற்றி 10 நாடுகள் எல்லாம் பாடுறா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பணிஞ்சு போயிட்டான் அப்படின்னு. இந்த கிறுக்கன் தானே. ஆமாம். இந்த கிறுக்கனுக்கு வந்து ட்ரம்புக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வந்துட்டா பாடுறா ஈரான் தம்மா தூண்டு நாடு, அது அமெரிக்கா எவ்வளோ வல்லமை நாடு, இவங்க போய் இந்த இதுக்கு ஒத்து போய் பயந்து போயிட்டாங்க அப்படின்னு. இந்த 2 ஈகோவும் ஒன்று சேர மாட்டேங்குது. இது நம்ம ஊரில் எப்படியோ அந்த மாதிரி அந்த ஊரில் அவர் அப்படிங்கிற மாதிரி இந்த இது வந்து இந்த படம் கூட வரும். 2 இசையமைப்பாளர்கள் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க கடைசி ஒரு சத்யராஜ் நடித்த படம். சத்யராஜ் இல்லை, நம்ம இவர் அஜித் நடித்த படம். 2 இசையமைப்பாளர்கள். ஆமாம். அந்த மாதிரி திமுக அதிமுக அந்த மாதிரி இந்த ஈகோ வந்து இருந்துக்கிட்டே இருக்குது 2 பேருக்கும். அப்போ எப்படி சேர முடியும், எப்படி இறங்கி வர முடியும்? எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஈரான் என்ன நினைக்குது, நம்ம இது பண்ணாலும் கூட்டாளிகளை இவன் அடித்து நாசம் பண்ணுவான், நம்ம இப்போ இறங்கி போயிட்டோம், இது ஏதோ நம்ம மொத்தமாக நம்ம கூட்டாளிகள் இழந்த மாதிரி ஆகிடும் அப்படி. அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இஸ்ரேல் இதெல்லாம் வந்து நம்ம விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனையில் எந்த காலத்துலேயும் தீர்வு வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாப்பட்ட எவ்வளோ பிரச்சனைகள்லாம் தீர்வு வந்திருக்கு. கையில் இருக்கிற பணம் காலி ஆகிட்டே இருந்தால் தீர்வு வந்தானே ஆகணும். ஆமாம். ரெண்டாவது, ஒருவேளை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல அமெரிக்கா. அதில் இன்னொரு விஷயம், 3வது ஒரு காரணம், அமெரிக்கா ஈரானை ஒத்துக்கிட்டு நிறுத்தினாலும் அந்த இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த அமைதியை உடைக்கிற வேலையை பண்ணுது. அப்போ அங்கே ஒரு கிறுக்கு அந்த கிறுக்குன்னு மாறணும். இவனுங்க வளர்த்து விட்ட விஷப்பாம்பு தான் அது. இவங்க வந்து எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பாம்பு கொத்துது, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சு. இதுதான் நடக்குது. இவ்வளோ நாள் நிறுத்தின லெபனானில் அது எல்லாம் முடிஞ்சு ஓகேன்னு சொன்னப்போ லெபனானை போய் அடித்தாங்களா, கேட்டால் அமாஸ்ன்னு தான். ஆமாம். உடனே இவன் மறுபடியும் திருப்பிக்கலாம், நீ லெபனான் அடிச்சேன்னா நான் ஒப்பந்தத்துக்கு ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சு போனோன்னா நம்ம கப்பல் அடிக்கிறான், அவங்க தளத்தை அடிக்கிறான், அவன் திருப்பிட்டு இவன் தான் அடிக்கிறான், இப்படியே பண்ணுறான். 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் 3வது ஒரு ஆள் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வரலாம். 3வது ஆளும் ஒருத்தர் வந்து அவனும் பிரச்சனை பண்ணா யாரை சமாதானப்படுத்துறது? இந்த ஒயின் ஷாப்பில் அங்கங்கே தகராறு நடக்கும் தெரியுமா, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் தடுத்து விட்டோன்னே ஒருத்தன் திடீர்னு ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் இவனுக்கு மறுபடியும் அடிச்சுக்குவாங்க. இதே கதை தான், ஒயின் ஷாப் கதை மாதிரி தான் நடந்துனுக்குது. அதனால் இந்த ஈரான் வார் இந்த இது முழுக்க லாபம் அடைந்தது யாருன்னு பார்த்தா ஜூனியர் ட்ரம்ப், அவன் கம்பெனி தான். அப்போ இந்த வார் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இவர்கள் முழுக்க அமெரிக்காவுடைய பணத்தை வைத்து சூதாடி இவன் பிள்ளைக்கு வருமானத்தை கொடுத்து, இதை விட எளிமையாக ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி தான் அவர் பையனுடைய இது பையன் சார்ந்தவர்கள். அப்புறம் இப்போ நமக்கே புரியுதுன்னா மற்றவனுக்கு புரியாதா, அப்படியே காத்துன்னு இருப்போம். ஈரானுடன் யுத்தம், கட்ரா பெட்ரோல் இல்லை, ஈரானுடைய சமாதானம், கட்ரா தங்கம் இல்லை, அப்படியே இந்த மாதிரி தான் இதை வச்சு ஒரு டீம் உருவாயிட்டு இருக்கோம். பர்டிகுலராக சொல்கிறாங்கண்ணா, ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு 23,100 அப்படின்னு இருந்தால் 23,200 அதிகமான ஆளுக்க வந்து வாங்க தயாராக இருக்கிறவன் ஒரு 2 கோடி பேர் இருக்கானா, விற்க தயாராக இருக்கவன் 1 கோடி பேர். இவன் எப்படா கரைவான்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி நாடு போயிடுச்சு. அந்த அளவுக்கு இப்போ வர்த்தகம் வந்து ட்ரம்போட பேச்சினால ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிலையற்ற தன்மையில் போயிட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எங்கேயோ கோடி சொன்னாஇருக்கிறோம், நீ பிச்சைக்காரன் ஆயிடுறான், அந்த மாதிரி நிலைமை ஆயிடும். பிச்சைக்காரனாக இருக்கும், 4 கோடி சொன்னாயிரம், அது என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னு. ரைட்ண்ணே. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட நம்மளுடைய முதல்வர் நேற்று நம்ம பேசினோம், என்ன பேசினார் நமக்கு ஈவினிங் தான் ரிப்போர்ட் வந்துச்சு. ஈவினிங் வந்து பார்த்துருக்கோம், பேசின விதத்தையும் அங்கே நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தையும் சொல்லுங்கள். நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் ஒரு இதை சொல்லியிருக்காரு, அவர் வந்து பாராட்டியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, 2035க்குள் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக வளர வேண்டும் என்கிற முதலமைச்சர் விஜயின் தொலைநோக்கு பார்வை என்னை மிகவும் கவர்ந்தது என்று அவர் பாராட்டியிருக்காரு. திரைப்படங்களும் தொலைக்காட்சியிலும் பார்த்த தலைவரை முதன்முறையாக நேரில் சந்தித்த போது அவரது வளர்ச்சி இலக்கும் தெளிவான பார்வையும் ஆழமாக ஈர்த்ததாக கூறியுள்ளார். மத்திய அதிகார மையமான நிதி ஆயோக் வாயிலாக முதலமைச்சர் விஜயின் விஷனுக்கு கிடைத்த முதல் பாராட்டு வார்த்தைன்னு சொல்லிட்டு அவர் பாராட்டியிருக்காரு. கோவைக்கு எய்ம்ஸ் கேட்டது, அப்போ மதுரைக்கு ஸ்பீடாக வந்துடும், கட்டி முடிச்சு ஸ்பீடாக பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதே மாதிரி கல்வி நிதியை வந்து நீங்கள் வந்து நிலுவையில் உள்ள நிதியை இந்த மாதிரி காரணங்களை வச்சு பண்ணக்கூடாது, அது நிதியை விடுவிக்கணும், நிபந்தனையின்றி வெளியிடுங்கள். கிட்டத்தட்ட 3000 சில்லற கோடி. சாலை திட்டங்கள், செங்கல்பட்டு திருச்சி 6 வழிச்சாலை, திருச்சி கரூர் 6 வழிச்சாலை, கரூர் கோயம்புத்தூர் 6 வழிச்சாலை, மாதாவரம் சோழாவரம் உயர்மட்ட சாலையெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றது. ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 2253 கோடி ரூபா நிதி விடுவிக்கணும் அப்படின்னு.
5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை வழங்கும் இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கம் செயல்படுத்தப்படணும். விண்வெளித்துறை குலசேகரப்பட்டினம் விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்கணும். கோவையில் எய்ம்ஸு, திருக்குறளுக்கு இந்தியாவுடைய தேசிய இலக்கியமாக அறிவிக்கணும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம், ஹைஸ்பீட் ரயில் காரிடர் அதை வந்து அமைக்கணும். கடற்கரை பாதுகாப்பு, வெள்ளத்தடுப்பு மற்றும் காலநிலை தாக்கம் உள்கட்டமைப்பு உருவாக்க கிளைமேட் ரெசிலண்ட் மாஸ்டர் பிளான் 2045 திட்டத்திற்கு மத்திய அரசின் ஆதரவு வேணும். உண்மையிலே நல்ல விஷயம். ஆனால் இவங்களாம் தான் நீலாங்கரில் வீடு கட்டுனுக்குறாங்க. அடுத்து பேச முடியாது. கடற்கரை மேலாண்மை திட்டத்துக்கு எதிராக 500 மீட்டருக்குள்ள அதெல்லாம் சரி பண்ணுவாரா முதல்வர்? தெரில. அவர் இருக்கிறது எல்லாமே கடல்வழி பக்கம்தான். 500 மீட்டருக்குள்ளே எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது. ஆனால் அது எல்லாத்தையும் மீறியாச்சு. பனையூரும் அதுதான், நீலங்கரை அதுதான், முத்தண்டி அதுதான். அதனால் இதெல்லாம் கவனம் செலுத்துவாங்களான்னு தெரியாது. அதை மட்டும் விட்டுருப்பா, கண்டுக்காதுன்னு வாங்க தெரியல. மொத்தத்தில் அவர் பேசின விஷயங்கள்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. அவர் கோரிக்கைகளும் வச்சுருக்காரு, பிரதமரையும் பார்த்துருக்காரு. இதில் திமுகவுடைய விமர்சனம் மேகதாட்டு அணை சம்மந்தமாக பேசலை. நிதி ஆயோக்கில் போய் மேகதாட்டு அணையை பற்றி பேசலைன்னு கேட்குறீங்களே. நிதி ஆயோக் போனீங்களா? பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களா உங்கள் காலத்தில்? இன்னைக்கு ஓங்கி நின்று பேசுகிறீங்களே. நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாமல் போனீங்களே, போனவரை இதை பேசலைன்னு கேட்குறீங்களே. நீங்கள் போகவே இல்லையே 3 கூட்டத்துக்கு தொடர்ச்சியாக. நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், நியாயம் வேணும். 3 நிதி ஆயோக் கூட்டம் போல. காரணங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு நினைவு நாள், ஜப்பான் போயிட்டேன், ஸ்கூலுக்கு இப்போ வராமல் இருக்குது, நம்ம பாட்டி இறந்து தாத்தா இருந்த கதை மாதிரி, அந்த மாதிரி முக்கியமான கூட்டங்க. சஃபரிங் இன்னைக்கு உட்காந்து இந்த கூட்டம் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு பேசுகிறாரு எதிர்கட்சி தலைவர். உங்கள் நைனா போவே இல்லையே, அன்னைக்கு என்ன பண்ணீங்க? மாற்றாவது யாராவது அமிச்சிங்களா? அதனால் மேகதாட்டு அணையை நீங்கள் பேசுனீங்களா? பார்லிமெண்ட்டில் ஏதாவது மேகதாட்டு அணைக்கு எதிராக, இந்த மேகதாட்டு அணைன்னா தாவேக ஆட்சி வந்த அப்புறம் வந்துச்சு. இதே டிகேஎஸ் இங்கே வந்து உங்களை சந்திச்சுட்டு போகும்போது பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு போனார். அப்போ உடனடியாக வெளியே வந்து அவருடைய இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா? இந்த கூட்டணி அமையும் பொழுதும் வந்து பேட்டி கொடுத்துட்டு போனார். ஆமாம், தாவேக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை இழுத்துட்டு வந்து கட்டாய திருமணம் பண்ணீங்கல்ல திமுக, அப்பவும் பேசினார். அப்போவும் அவர் வந்து பேசிட்டு போனார். ராகுல் ஏன் வரவில்லை என்றால் அதான் சால்ஜாப்பா சொல்கிறதுக்கு அவரை கூப்பிட்டு வந்தீங்க. கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு ஏதோ ஒற்றுமையாக இருக்குதான் திமுக காங்கிரஸ். அப்போவே நம்ம சொன்னோம், டேய் இது 2 காங்கிரஸ், அதில் ஒரு காங்கிரஸ் தான் கூப்பிட்டு வந்துக்கிறீங்க. ராகுல் கடுமையான கோபமாக இருக்காரு, நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்கா? பாண்டிச்சேரியில் வரமாட்டேன் சந்திக்க மாட்டேன்ட்டு போனார். அன்றைக்கி என்ன கெஞ்சிருக்காங்க தெரியுமா? ஏர்போர்ட்டில் எதாச்சியாக சந்திக்கிற மாதிரி சந்திங்க, துண்டு போடுங்க அப்படின்லாம், வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டு போயிட்டார் ராகுல். அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இல்லை எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை அப்படின்னு முட்டு கொடுக்க கூப்பிட்டு வந்தீங்களே டிகேஎஸ் சிவகுமாரை. உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியே போகும்போது என்ன பேட்டி கொடுத்துட்டு போனார்? மேகதாட்டு அணை கட்டியே தீருவோம். இன்றைக்கி நம்ம என்ன பேர் சொல்கிறீங்க? இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தால் பிறகு மேகதாட்டு அணையை பற்றி பேசினோன்னா கேஎன்ஆர்கிட்டேருந்து உடனே அறிக்கை. அப்போ 5 வருஷம் தூங்கியிருந்தீங்களா, தியானம் பண்ணியிருந்தீங்களா? இல்லை அப்போல்லாம் நீங்கள் இருக்கும்போது கேள்வி கேட்டால் இப்போ போப்பா அப்புறமேடி பேசலாம்ப்பா. என்னது இல்லைங்க ஐயா ஐயா மேகதாட்டு ஐயா காவிரி ஐயா ரொம்ப முறைகிறீங்க, அது என் சுபாவம், நீ சொல்லு போப்பா, வணக்கம் டிரைவரை போப்பா தானே பண்ணீங்க. ஏதாவது மதித்து பேசுனீங்களா? அவர் நீர்வளத்துறை அமைச்சர் இதே ஆட்டிடியூட் தானே. இன்றைக்கும் அறிக்கை இருக்காங்கண்ணே, டிஎம்கே சார்பாக விட்டுருக்க அறிக்கையில் மேட்டூரில் நீங்கள் ஏன் தண்ணி திறக்கல, விவசாயிகள்லாம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது நியாயமான அறிக்கையாகப்படுது. அது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய அறிக்கையாக இருக்கும். யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குப்பா டீ ஆத்துறன்னு சொல்லி நீங்கள் யாரை சொல்ல வரீங்க? அப்படின்னா அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னா, யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு டீ ஆற்றுவாங்கன்னு சொல்லி விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்களாம். தண்ணி வந்தால் தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். அந்த பிள்ளைகா பசங்களை வச்சு எழுத என்ன மாதிரியான வார்த்தைகள் இது? இல்லை அதோடைய அர்த்தம் என்ன சொல்ல வராங்க புரியல எனக்கு. இப்போ டீ கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் டீ ஆத்துற மாதிரி இந்த விவேக் படத்தில் காமெடி வந்தது அந்த மாதிரி விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்களா? அதான் அது எப்படி இணைக்கிறீங்கன்னு. அது நீர் வரல இல்லை, நீர் வராதனால விவசாயிகள் வெறும் வந்து இது பண்ணிட்டு வேளாண் பண்ணிட்டு காத்துருக்காங்க, வரப்புக்கு தண்ணி வராமல் காத்துட்டு இருக்காங்கிற வார்த்தையை சொல்றாப்புல. அதுக்கு விவசாயிகளை நீங்கள் சாடுற மாதிரி இருக்கு. சரி நான் கேட்குறேன், போன கவர்மெண்ட்டில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே நிலமா இருந்தது. ஆமாம், அணையுடைய நீர்மட்டம் 93 அடியாக இருந்தால் தான் திறந்து விட முடியும். 91 இருந்தால் திறந்து விட முடியும். இது 71 தான் இருக்குது. ஆமாம், முடியாது. இதே நிலைமை 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம் கவர்மெண்ட்டில் இருந்தது. என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி, இந்த நிலைமையை சீர் செய்யறதுக்கு இன்றைக்கி
குறுவை பாசன இதுக்கு வந்து பாசனத்துக்காக 340 சில்லற கோடி ஒதுக்கியிருக்காரு. குறிப்பாக டெல்டாக்காக. என்ன அது? சரி, இவ்வளோ விவசாயத்தை பற்றி கவலைப்படுறீங்களே, நெல் கொள்முதலில் போன தடவை 2 மடங்கு விதைத்தப்போ அதை சேகரித்து கொண்டு வரதுக்கான எந்த முயற்சி எடுத்தீங்க? அதான் கரெக்டாக சொல்லிட்டாங்கண்ணே. ரொம்ப விளைச்சலுங்க, எங்கே போகும், நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல. ரொம்ப விளைச்சல் தான் பண்ணோம், இல்லாட்டி உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க. நம்ம ஆளுக்கு பேசணும். ரொம்ப விளைச்சல்னா உன்ட்டே கேட்க வேண்டிய அவசியம். அவருக்கு நோய் இருக்குது, அதனால தான் டாக்டர் சொன்னா. நோய் இருந்தனால தானே ஓன்ட்ட வந்தோம். நோய் இருக்கிறனால தான் செத்து போயிட்டாருன்னா அதுக்கு தானே ஓன்ட்ட வந்தோம். அந்த மாதிரி தான் அவங்களோட விவசாயிகளை பற்றி கவலைப்பட்டவர் தான் நேராக இங்கேருந்து கிளம்பி போய் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவங்க கொடுத்த அறிக்கையை படிச்சுட்டு நிலத்தை கூட பார்க்காம வந்தீங்க. அதுக்கு முன்னாடி நடந்த வருஷத்துல 78 கோடி ரூபா இழப்பீட்டு தொகையை கொடுக்காம வச்சிருந்தீங்க. ஏன்னா ஆஃபீஸில் வச்சு நெல்லுலாம் அங்கேருந்து பாதிக்கப்பட்ட நெல்லை தூக்கிட்டு வரலையா? நல்ல தலைமைச் செயலத்துக்கு கொண்டு வர சொல்லி பார்வையிட்ட ஒரே முதல்வர் இவர் தான். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? கள ஆய்வு, இதான் கள ஆய்வு. அந்த அம்மா இவர் போய் சேத்துல நின்றுந்தாரு. எடப்பாடி சேத்துல நின்று அந்த இதெல்லாம் பார்வையிட்டுட்டு அப்போ ஒரு அம்மா வந்து கதறியாலும், அந்த அம்மாவுக்கு சொந்தமா நிலம் இல்லை தெரியுமா அப்படின்னு. சொந்தமா இல்லைன்னா குத்தகை எடுக்கக்கூடாதா? அது தெரியுமா உனக்கு? விவசாயம் பண்ணியிருந்தா தானே தெரியும். குத்தகை எடுத்து விவசாயம் பண்ண முடியும் தெரியும். ஆமா. அதனால இவர்கள் எலைட்டு அரசியல்வாதிகளாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போவும் உட்காந்து எழுதி கொடுக்குறவன் அவன் ஏதாவது ஒன்று எழுதி கொடுக்கறது, எதையாவது எழுதி எதையாவது பேசி விடுறதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறது. ரைட்ண்ணே. குறிப்பாக முதல்வரோட அந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் பேசுனதில் ஒரு விமர்சன பொருளாக பார்க்கப்படுறது நீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு விலக்கு வேணுங்கிற மாதிரியான விஷயங்கள், நீட்டு ஒத்துக்கிட மாட்டாங்கிற ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது வந்து நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அதே ஒரு வலியுறுத்தலை வந்து பண்ணியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அரசியல் போக்காக தான் பார்க்க மாட்டேங்க. இவர்களுக்கு இந்த விஷயத்தில் ஞானம் இல்லை. அதே அந்த திராவிட கட்சிகளுடைய ரிப்ளிகாவாக தான் இவங்க போகிறாங்க. அவர் இருக்கார சுகாதாரத்துறை அமைச்சர், நீட்டை எதிர்த்து நாங்கள் நீட்டு விலக்கு இது பண்ணுவோம், கடுமையாக இருப்போம், அப்படி இப்படின்னு உருட்டியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், அவங்க தான் ஒரு லாபத்துக்கு ஜனங்களை ஏமாத்தினாங்க, நீட்டு விலக்கு கொண்டு வருவோம்னாங்க, முடியலன்னொன்னா நீட்டை விட மாட்டோம், நீட்டுன்னு வச்சுன்னு உருட்டினாங்க. ஆமாம். இதே அவர்கள் 2017 ஆளுங்கட்சியாக இருந்திருந்தா இந்த மேட்ரே வந்திருக்காரு. அப்போ அவர்கள் சுயலாபத்துக்காக மக்களும் புரிஞ்சுக்கணும், மேட்ரு வந்திருக்காரு, நீட்டுக்கு எதிரான மேட்ரு வந்திருக்காரு, அதை புரிஞ்சுக்கணும். நீட்டு வந்திருக்கான்னு சொல்லி நீட்டு தான் இந்தியா முழுவதும் சட்டமாயிட்டல. அப்போ இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தனால அது இதுன்னு இல்லாதெல்லாம் பண்ணாங்க. அதில் ஆக்கப்பூர்வமாக பண்ணது எடப்பாடி அவர்கள் 7.5% கொண்டு வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அப்போ நீட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவர்களுக்கு தெரியும். ஏன் துடிக்கிறாங்க? டீம்டு யூனிவர்சிட்டி, தனியார் இது அது எல்லாமே கொள்ளை அடித்ததை நீட்டு வந்து தடுத்து நிறுத்திடுச்சு. நீட்டில் தவறு எங்கே இருக்குது? பயிற்சி நிறுவனங்கள் இதன் மூலியமாக பெரிய அளவில் கொள்ளடிக்கிறாங்க. அவர்கள் தான் இந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி அந்த இது பண்ணுறதெல்லாம். இதை தடுக்க வேண்டியது மத்திய அரசுடைய வேலை. இப்போ அதை தடுக்கிற முயற்சியில் தான் ஆன்லைனுக்கு ஒன்று மாற்றுறாங்க. ஒரே டைமில் ஆன்லைனில் வந்துடும், சிஸ்டமேட்டிக் தானே மாற்றிட்டே இருக்கு. அப்போது நீட்டை எப்படி விளக்க முடியும் அப்படின்றது புத்தி உள்ள எல்லாருக்குமே தெரியும். இது அகில இந்திய லெவலில் எல்லா மாநிலங்களும் இருக்கிற ஒரு மருத்துவ நுழைவுத் தேர்வு. ஆமாம். இதை தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேள்வி யாரும் கேட்கவாங்களா மாட்டாங்களா? எதுக்குப்பா தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும்? வேற யாருமே இந்த கோரிக்கை சார் எங்கள் ஆளுலாம் காது மூக்கு தொண்டையெல்லாம் மூளை வலியுது, வலிஞ்சா நீட்டை எழுது. இல்லை சார் எங்கள் பசங்களுக்குலாம் மூளையே இல்லை, அப்படிலாம் இல்லைப்பா, நீட்டில் டாப்பருங்க தமிழ்நாட்டு பசங்க தான்ப்பா. ஆமாம். பின்ன எதுக்கு தான் விலக்கு கேட்குற? விலக்கு எதுக்கு கேட்குற சொல்லு. அதுக்கே தெரிய மாட்டேங்குது. இதில் என்னென்னா விஜய் அவர்களே வந்து பேசியிருக்காரு, அவருக்கு அந்த கல்வி இது கொடுப்பார்ல பரிசுரங்களால் நீட்டுக்கு வந்து அது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, நமக்கு அது போக நிறைய படிப்புகள் இருக்குது, நிறைய வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி விஷயத்தையும் பேசியிருக்கிற முதல்வர் அவர்களே திருப்பி போய் நீட்டு போய் விலக்கு கேட்கறது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. நீட்டுக்கு விலக்கு நீங்கள் நான் கேட்குறேன் எப்படி வாங்குவீங்கன்னு அருண்ராஜை கேட்டால் சொல்லுவாரா? எப்படி வாங்குவீங்க? சட்டத்துறை அமைச்சராலே சொல்ல முடியாது. வாங்கி சரி காங்கிரஸ் ஆட்சி வந்துடுச்சு என்ன இனி இல்லை சொல்கிறேன், ரைட்டு, சும்மா ஒரு பேச்சுக்கு பயந்துராதீங்க. ரைட். இனி தனி ஆட்சி பிஜேபிக்கு மாதிரி வராது, காங்கிரஸும் மற்ற இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சு. நம்புங்க வந்துச்சு. அருண்ராஜ் இங்கேருந்து கிளம்பி போய், ஏன்னா அவர் இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கார், நீட்டுக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. மற்ற கட்சிகள் அருண்ராஜே வந்துட்டாரா? நீங்கள் விஜய் கட்சியிலேருந்து வரீங்களா? திரையில் மட்டுமே பார்த்த விஜய் உங்களை தரையில் பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு நீட்டு விலக்கு வேணுமா? சரி நாங்கள் வந்து கொடுக்க சொல்கிறோம்.
அப்படின்னு எல்லா இந்தியா கூட்டணி மற்ற கட்சியெல்லாம் ஒத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்ட்டு பார்லிமெண்ட்டில் வச்சு அங்கே நிறைவேற்றி அப்புறம் மாநிலங்களவில் வச்சு நிறைவேற்றி அதை கொண்டு போய் ஜனாதிபதிட்ட சட்டமே அது நீட்டு விலக்கு உங்களுக்கு திரையில் மட்டுமே பார்த்த விஜய் தரையில் வந்திருக்கிறார். ரைட்டு ஏற்கனவே அவர் வேறு ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டார். ஆமாம், இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு தரணும். ரைட்டு இந்தாப்பா வச்சுக்கோன்னு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டான். ரைட்டு இப்படி நடக்குமா? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா? வந்தால் மற்ற கட்சிகள் நீட்டுக்கு தமிழ்நாடு விலக்கு கொடுக்க ஒத்துக்குவாங்களா? சரி, அப்படியே ஒத்துக்கிட்டாலும் 2 அவையிலையும் அது நிறைவேறுமா? சரி, 2 அவையிலையும் நிறைவேறிச்சினாலும் உங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கிடைக்குமா? சரி, ஜனாதிபதி ஒப்புதல் கிடைச்சாலும் யாராவது ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் இருப்பாங்களா? இவங்களுக்கு எதுக்கு இவங்களுக்கு மட்டும் நீட்டு விலக்கு? அது என்ன நியாயமான காரணத்தை சொல்லுங்கள். நீட்டு விலக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும் என்பதற்கு இன்னும் நியாயமான காரணம் இருக்குது. அந்த பசங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னா, டேய் நீங்கள் அப்படி நினச்சின்னு நாங்களாம் எங்களாம் அறிவு இருக்குது, நீ சொல்கிறிய உன் வீட்லேயே 2 பசங்க நீட்டில் படிக்குது, நீ கிளம்பிடாசான்ருவாங்க. ஏன்னா டாப்பரு இப்போ இவங்க தான் வர்றாங்க. தமிழ்நாடு பக்கம் தான் வராங்க, பசங்க தான் வராங்க. அப்போ அறிவுன்றது மேட்ரு கிடையாது. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? அதுவும் கிடையாது. அவர்கள் அதுக்கு பழகிட்டாங்க. சரி, முன்னாடி கவுன்சிலிங் சொன்னீங்களே, அந்த கவுன்சிலிங் +2 பாஸ் ஆகி அந்த மாணவர்கள் அடுத்த வருஷம் அன்னைக்கு கட்டாப்புக்கு தான் மார்க். இந்த கவுன்சிலிங் மார்க்கை வச்சு வர முடியாது. நான் கேட்குறேன், இந்த வருஷம் 96 கட்டாப் மார்க்கு, அடுத்த வருஷம் 98. அப்போ இவர் அவங்கள்ட்ட போய் பின்னாடி இருந்தால் போகிறாங்க. ஆமாம், அப்போ 98லேயே அவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் போன வருஷம் சீனியர் ஆகிடுவீங்க. நீங்கள் எங்கே போய் கவுன்சிலிங்கில் போய் எழுத முடியும்? அதுக்கு அடுத்த வருஷம் 100 ஆகிடுச்சு வச்சுக்கிங்க. இந்த 96 ஆகும், 98 ஆகும். நீட் அப்படி இல்லையே. நீட்டில் உங்கள் அறிவு திறனை நீங்கள் எப்போ வேணால் வளர்த்துக்கலாம். இந்த வருஷம் நீங்கள் 130 தான் எடுத்துருக்கீங்க, அடுத்த வருஷம் 450 எழுதுறீங்க, அடுத்த வருஷம் 500 தேவையில்லைப்பா, அடுத்த வருஷம் நான் எழுதுறேன்னு எழுதி ஒரு 600 எடுத்துடுறீங்க. கவர்மெண்ட் காலேஜில் போயிடலாம். ஆமாம், 8000 ரூபா ஃபீஸு. எப்படி நினச்சி பாருங்க, ஜிப்மர் மாதிரி காலேஜில் பிரச்சனை. அப்போ இந்த நீட்டு பயனா பயன் இல்லையா? 50 வயசில் ஒருத்தர் எழுதிட்டாருங்க நீட்டு, அவர்கிட்ட போய் கவர்மெண்ட்டில் கெஞ்சுறாங்க, உங்கள் சீட்டு வேறு யாருக்கா கொடுங்க. அதனால் எத்தனை வயசு சொன்னாலும் நீங்கள் நீட் எழுதலாம். அப்புறம் என்ன பிரச்சனை நீட்டில்? பயிற்சி பிரச்சனை, பாடத்திட்டம் பிரச்சனையா? அருண்ராஜ் அவர்களே, இல்லைண்ணா, இது பொதுவாக படிக்காதவங்களுக்கு தான் பிரச்சனை. இது காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் நீட்டு வேண்டாங்க, இதை நீட்டுக்கு டாக்டராக போக மாட்டேன்னு சொல்கிறவங்க தான் நீட்டு வேண்டாங்க. ஆமாம், நீ எம்பிஏ படிக்க போகிறோம், எம்பிபிஎஸ் இதே உனக்கு என்னடா கவலை இருக்கு? அது அவனுக்காக போகிறாரு. சரி, அவனுக்கு என்ன பிரச்சனை? பாடத்திட்டமா? அருண்ராஜ் அவர்களே, பாடத்திட்டத்தை மாற்றுங்க. நீங்கள் மாற்றத்துக்காக வந்தவங்க தானே. அப்போ திமுக பண்ண அதே வேலையை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் சிலபஸை நாங்கள் 9ஆம் கிளாஸ்லேருந்து. ரெண்டாவது இவர் சொன்னால், இந்த தாவேக்கா அல்லது முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னால், இது மீண்டும் மிக சர்ச்சைக்குரிய விஷயமா பிள்ளைகள் மத்தியில் வளர்ந்துரும். ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணுறதே குழந்தைகள் அதிகமான முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நீட்டு ரொம்ப கஷ்டமானதும் அந்த குழந்தைகள் மனசில் விதைக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு இவங்க மறுபரிசீலனை பண்ணாங்க. முட்டாள்தனமாக திரும்ப இதுக்குள்ளேயே திமுக சொன்ன அதுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கிறாங்க. நீட்டை நீங்கள் முறையாக எதிர்கொள்கிறது தான் நல்லது. இந்த பசங்களை அவங்க எதிர்கொண்டு ஜெயிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள தட்டி கொடுத்து அவங்கள இன்னும் அவங்க வேலையை எளிதாக்கணும்னா, நீங்கள் சிலபஸ்ஸு என்சிஆர்டி சிலபஸ்னால் குரூப் 1க்கு மட்டும், சயின்ஸ் குரூப்புக்கு மட்டும் நீங்கள் 9th இருந்தே ஒரு என்சிஆர்டி சிலபஸ் மாதிரி கொஞ்சம் டஃப் சிலபஸை கொண்டு வந்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்க சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்க அதை படிச்சுட்டு போகிறான். இல்லையா, நீட் பயிற்சி மையம் அதனால தான் கொள்ளடிக்கிறாங்க. நீங்கள் மாவட்டத்துக்கு 2 தொடங்குங்க. முதல் தடவை பாஸ் ஆகி வரவங்களுக்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த வருஷம் அவன் தயாரிடுவான். முதல் வருஷம் பாஸ் ஆகி வர்ற +2 பாஸ் ஆகி சயின்ஸ் குரூப்பில் வர்றவங்க மாவட்டத்துக்கு கம்மியாக தான் இருப்பாங்க. 2 மாவட்டத்துக்கு கூட நீங்கள் ஒரு இது வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் அரசில் சிறந்த ஆசிரியர்களை போய் இந்த இலவசமே கொடுக்க வேண்டாம், இதை பண்ணுங்க, உங்களை எல்லாரும் தோலை தூக்கிச்சு கொண்டாடுவாங்க. அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறதை விட்டு எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நீட்டு விலக்கு கோருவாங்க. விலக்கு உங்களுக்கு எப்படி தருவாங்க? சரி, அது என்னைக்கு சாத்தியம்? அது எங்கேயாவது சாத்தியமா? சாத்தியம் எப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? நீட்டு விலக்கு நான் சொன்னது தான், அது நடக்குமா? நடக்க வாய்ப்பே இல்லை. அத்தைக்கு மீசை எப்போ முளைக்கும்? வாய்ப்பே. எப்போ சித்தப்பா ஆவாங்க? ராகுல் பிரதமர் ஆக முடியுமா? துரைந்தரன் அவர் பிஜேபியோட துரைந்தரே அவர் தானா? அப்போ இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. இது என்னமோ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய அளவில் எதிர்கட்சியில் 42 எம்பிகளை வச்சுருந்த மம்தாவே இன்னைக்கு போச்சு. ஒன்றுமே இல்லை, வீடு மட்டும் தான் இருக்குது. கட்சி ஆஃபீஸ் கட்சி இப்போ பார்ட்டி ஸ்பிளிட் ஆயிடுச்சு. பார்ட்டி ஸ்பிளிட் ஆச்சுன்னா கட்சி அவங்கக்கிட்ட போயிடும். அதுக்கு முந்திக்கிட்டு கட்சியை கொண்டு போய் காங்கிரஸில் சேர்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க.
இதுதான் இன்னைக்கு மம்தாவுடைய நிலைமை. ஆனால் அந்த அந்த வெஸ்ட் பெங்காலோட அந்த மண்ணோட அமைப்பை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. 1947 சுதந்திரம் பெற்றதுலேருந்து 1977 வரைக்கும் காங்கிரஸ் இருந்திருக்காங்க 30 வருஷம். அப்புறம் 77லேருந்து 2011 வரைக்கும் இவங்க இடதுசாரிகள் இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க ஒரு 15 வருஷம் இருந்திருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சியும் போகும்போது அந்த மண் வந்து அப்படி தொலைத்தெறிஞ்சிது. அந்த கட்சியே தொலைத்தெறிஞ்சிடுறாங்க. வேண்டிய அளவுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தொலைத்தெறிஞ்சு அப்புறம் அவங்க இன்னும் தலைமுறை மாறுது இல்லை. காங்கிரஸ் உடைய அந்த ஆதிக்க தலைமுறை, காங்கிரஸ் மேலே உள்ள அந்த பற்று, அங்கே எவ்வளோ தலைவர்கள் நீங்கள் என்ன கேட்டால் அதிகமான இது வந்து பஞ்சாபும் பெங்காலும் தான் உங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களில் பங்களிப்பு பெரிய அளவு. ராஜாராம் மோகன் ராய்லேருந்து ரவீந்திரநாத் தாகூர்லேருந்து சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து எவ்வளோ பேர், மாஸ்டர் சூர்யா சென். ஆமாம், நீங்கள் அவரை பற்றிலாம் நீங்கள் வாசகர்கள் படிக்கணும். சரித்திரத்தை மாற்றி சதி வழக்குகளில் அவரை பற்றிலாம் இருக்குது. இந்தியாவிலேயே ஒரு யாரோ பிரிட்டிஷ்காரர் எழுதியிருக்காரு, இந்தியாவிலேயே அதி புத்திசாலித்தனமான ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அதாவது இந்த இதுனா மாஸ்டர் சூர்யா சென். அவர் தான் சிங்கப்பூரில் போய் அந்த படையை உருவாக்குனது. அந்த படையை தான் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் நினைப்பாங்க சுபாஷ் சந்திர போஸ் போய் உருவாக்குனாருன்னு. மாஸ்டர் சூர்யா சென் அது சரித்திரத்தை மாற்றி சதிவல்ல. சிட்டகாங் போராட்டம், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சிட்டகாங் போராட்டம். ஆஷா பிரீத்திலதான்னு ஒரு பொண்ணு, அந்த ஒரு 16-17 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணு. அதோடைய வீர தெரிந்த கதையெல்லாம் படித்தா அப்படி 15 நாள் சிட்டகாங்கிய பிரிட்டிஷுக்கு எதிராக தான் கையில் வச்சுருந்தாங்க. ஆஸ்லர் எல்லாருமே கொல்லப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி வீரம் செறிந்த போராட்டங்களுக்குரிய மண் அது. அந்த மண் அது அப்படியே வரும்போது காங்கிரஸ் பாரம்பரியமாக 77 வரைக்கும் இருந்தாங்க. இவங்க கொள்ளக்காரங்களாக மாறினோன்னா 77ல் இவர் ஜோதிபாசு இடதுசாரிகள் பக்கம் நகருது. இடதுசாரிகள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஜோதிபாஸுக்கு அப்புறம் அது அவர்கள் தத்துவமே இதாகி அடுத்த தலைமுறை வரும்பொழுது அவர்களுக்கு இதை கடத்தலை. ஆமாம், இப்போ கேரளாலாம் கடத்திட்டு வர்றதுனால தான் இன்றைக்கி இருக்காங்க. எப்போவுமே கொள்கைகளை கடத்தணும். இப்போ ஏன் இது திமுக 75 வருஷமாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் கடத்திட்டே போயிடுறாங்க. இந்த தடவை நீர்த்து போச்சு, அது நிறைய தீர்த்து போச்சு. அதனால் இது அங்கே இடதுசாரிகளுடைய இது நீர்த்து போனோம்னா மம்தா அதிரடியாக இறங்கி மம்தா இருக்காங்க. மம்தாவுக்கு ஏது கொள்கை, எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் கொள்கை. வேற எதுவுமே கிடையாது. அதனால் அப்பப்போ தடி கொள்வாங்க, இது பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று ஸ்டண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களது பாதி கூட வரல. 30 வருஷம் 15 வருஷத்துலேயே இதாகிடுச்சு. இப்போ பாஜக உட்காந்துருது. பாஜக கொள்கை அந்த இது நாளைக்கு அப்படியே மாறுது, ஊழல்னு போனால் தூக்கி எறியப்படுவாங்க. வேறு ஒருத்தவங்க அந்த டைமில் யார் வராங்களோ வருவாங்க. இதுதான் வங்கத்துடைய இது. அதனால் எனக்கு என்னென்னு ஆடுறது மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த மாதிரி சதஞ்சிக்கிட்டு வரும்பொழுது இந்தியா கூட்டணி மேலே உள்ள நம்பிக்கையே இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி திமுக இல்லைன்னா இந்தியா கூட்டணி இல்லை, திமுகவே இல்லை. இப்போ திமுகவே இல்லை. இப்போ திமுக சார்பாக 3வது ஒரு அணி வேறு அமைப்புன்னு வேறு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி 3வது அணி தான். 3வது அணிக்கு 3 பேரை தேடணும். அது வேற முக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகி போயிடும். ரைட்ண்ணே, இது ஒரு புறம் இருக்கும்போது டெல்லியில் முதல்வர் அவருடைய விசிட், அதை வச்சு பயங்கர விமர்சனங்கள் இங்கே போயிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் உதயநிதி அவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுடைய விமர்சனம் 1.5 ட்ரில்லியன் எக்கனாமின்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் இந்த 1.5 ட்ரில்லியனை கொண்டு வந்தீங்களா? கடந்த ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த விதம் தானே? அதுக்கு கடந்த ஆட்சியில் அவங்க கொண்டு வந்தது தானே, அதுக்கு அடுத்த அவங்க கொண்டு வந்தாங்க. இதே எப்படா கொண்டு போகிறதுங்கிற மாதிரி. இதை பற்றி நீங்கள் மேடையில் பேசும்போது தமிழ்நாடு நஷ்டத்தில் இருக்குது, கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் எங்களை பாராட்டி இருக்கீங்களா? இது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்கள பாராட்டல, இவர்கள் தான் பிரச்சனை. இவர்களுக்கு திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கம்பெனி பெருசாக இருக்குது, அந்த கம்பெனியை ஒருத்தர் வளர்த்து கொண்டு வராரு, அதுக்கப்புறம் வர்ற இன்னொருத்தர் அதை இன்னும் அடுத்தபடிக்கு வளர்த்து கொண்டு வராரு, அதுக்கு பிறகு வர ஒரு அம்மா அதை வளர்த்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வராங்க, அதுக்கு பிறகு நைனா வராரு. நைனா வந்தோடனே இந்த கம்பெனியை வளர்க்கலை, ஆனால் அந்த கம்பெனியுடைய அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியுடைய பலன் வந்து மற்ற கம்பெனிகளோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இவர் புதுசாக ஏதாவது இவர் காலத்தில் கம்பெனியை உருவாக்குறதோ ஏதாவது பண்ணுறான்னு பார்த்தா தாம்தும் பண்ணி இஷ்டத்துக்கு கடன் வாங்குறாரு. இவ்வளோ கடன் வாங்கியும் அந்த கம்பெனியுடைய அந்த அசட்டு அதனால வர வளர்ச்சியும் அதையும் இவர் கடன் வாங்கினதை மறைச்சிக்கிட்டு பாரு, அதே 5 கம்பெனி இப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குதுன்னு அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இது வருது அது வருதுன்னு. அதெல்லாம் ஏற்கனவே பலர் வளர்த்து விட்ட விளைவு பாரம்பரியமாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் இவங்களுடைய இது. ஆமாம். இப்போ புதுசாக இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இவ்வளோ நாள் வந்த வளர்ச்சியை நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவேன் தான் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது எங்களுடைய இதுவும் இருக்குன்னா அப்போ பின்னாடி போனீங்கன்னா ஏடிஎம்கேடைய இது இருக்குன்னு சொல்லலாம். அவங்க தான் அதிகம். ஆமாம், 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. அதனால் யாரை நீங்கள் சொல்லுவீங்களா? காமராஜர் சொல்லுவீங்களா? யார்? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர்.
அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா 5 லட்சம் கோடி கடனை ஏதாவது நிறுத்தி ஒரு என்னது பற்றாக்குறை இல்லாத உபரி பட்ஜெட் போட்டாங்கன்னா அது அவர்களுக்கு பெரிய விஷயம். பெரிய ஆட்சியை பாராட்டலாம். ஆமாம், கண்டிப்பாக. அது நம்ம காத்து. அதனால் இவர்களுக்கு வந்து எப்படி சண்டை போடணும்னு தெரியாது. எப்படி சண்டை போடணும்னு தெரியாதுன்றதை விட எப்படி இந்த புழுகுனி ஆட்டம் ஆடலான்னு தெரியும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா தான் தப்புன்னு தெரியும். நுணுக்கமாக பார்க்காமையே பாருன்னு அங்கே பாரு எவ்வளோ தண்ணீர் இருக்குது பாரு அப்படின்றது. கிட்ட போனால் தான் தெரியும் அந்த காணல் நீர்னு. காணல் நீர் அப்படி தான் உருட்டுறது. இவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொய்யை அள்ளி விட்டுறது. அது மக்கள்கிட்ட சுற்றிட்டு வந்துடும். அதை நம்புறதுக்கு ஒரு 50 பேர் இருப்பான். இல்லை இது பொய், இது வந்து பொய், இதுதான் உண்மைன்னு சொன்னால் அது ஒரு 20-25 பேர்கிட்ட போய் சேரும். அப்போ அந்த 50 பேர்கிட்ட அப்படியே இருக்கும். எத்தனை பேர் போய் அந்த 50 பேர்கிட்ட சொல்ல முடியும்? இந்த வேலையை தான் ஆண்டு முழுவதும் திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போவும் அதான் பண்ணுது. இப்போ தான் பேசணுமே நீட்டு அதுவும் அதில் ஒரு வகை தானே. ரைட்ண்ணே. நீங்கள் கடந்த காலங்களில் நிறைய பார்த்துருப்பீங்க. என்னோட அனுபவத்திலையும் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆட்சிகள், அதாவது எப்படின்னா குறிப்பாக சொல்ல போனால் தாவேக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி, இந்த 2 கட்சிக்கு நடுவில் வர்ற இந்த அறிக்கை போரில் ஒரே அக்கப்போராக அந்த மாதிரி தான் தெரியுது. என்ன குறிப்பாக சொல்ல போனால் தாவேகா இந்த திமுகவில் வந்து எதிர்கட்சி தலைவர் நேற்று கொடுத்திருந்தார் இந்த சிறுவைகுண்ட விஷயத்துக்காக. இன்றைக்கு தாவேகா வந்து அவரை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. மாடர்ன் காலத்து மனுநீதி சோழனே உங்கள் ஆட்சியில் நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில கண்டன வார்த்தைகளும், அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த காலத்தில் ரீச் ஆகிற மாதிரி போடுறாங்களா, அது எப்படிப்பட்ட வார்த்தைகள் தெரியல. உளறல் நீதி, நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தண்ணி வரலன்னு வருத்தத்தில் இருக்க வேண்டிய விஷயத்துக்கு யாருக்குமே இல்லாத டீ கடையில் யாருக்குப்பா டீ ஆத்துறீங்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு அநாரியமான அறிக்கையை எப்படி பார்க்குறீங்கன்னு? இப்போ உளறல் நிதின்னு சொல்கிறது வந்து அவங்க ஒரு வார்த்தை பேர் வைக்கிறாங்க. சோபா மாடல் அரசு இவங்க ஒன்று வைக்கிறாங்க. இது கூட சகிச்சுக்கலாம். நீங்கள் ஆங்கிலம் கலந்த இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேறு மாதிரி அவதூறு பேசுறது இது வழக்கமாக எல்லா காலத்துலேயும் வந்துருக்குது. இல்லை இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கா? அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்குது. இது மோசம்னு சொல்ல முடியாது. உளறல் நிதின்னு சொல்கிறது மோசமானது கிடையாது. நீங்கள் ரொம்ப மோசமாக அவதூறாக சொல்கிறாங்கல்ல, அடிமைப்பாடி தவழ்ந்த பாடின்னு, அதுதான் மோசம். உளறல் நிதினா அவர் உளர்றாரு அப்படின்னு, உதயநிதின்ற உளறல் நிதி அப்படின்றாங்க. அவருடைய அந்த ஆட்டிடியூடு அதான் விமர்சனம் பண்ணுறாங்க. இவர் ஏதாவது விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க முதல்வர்னா அதுதான் இது. அதை தாண்டி உருவ கேலியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணால் தான் அவதூறு. அதனால் அவதூறுக்கும் விமர்சனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது எல்லா காலத்துலையும் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ரைட்ண்ணே. நேற்று வந்து ஒரு புதிய ஒரு அறிவிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணே. அதை அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் கண்டுபிடிச்சது. இந்த மின்வெட்டுக்கெல்லாம் காரணம் வந்து விஜய் அவர்கள் தான். ஏன்னா இந்த மின்வெட்டை எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஒரே மாதத்தில் சரி செஞ்சு சினிமா பட ஹீரோ மாதிரி தன்னை ஹீரோ ஆக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இந்த நகைச்சுவையை கடந்து போகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு நகைச்சுவை என்னென்னா, யாருமே இல்லைனாலும் தனிச்சு நின்று நாங்கள் வந்து வாக்கு பெற்று மாநகராட்சி தேர்தலேருந்து உள்ளாட்சி தேர்தலேருந்து சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஜெயிச்சு மீண்டும் எங்கள் தலைவரை முதல்வர் ஆக்கிடுவோம். அது ஆர்எஸ் பாரதி. அவருக்கு யார் சொன்னாங்க கேட்குங்களா? இல்லை அவருக்கு யார் சொன்னான்னு தெரியல. அது அண்ணன் கேட்கலாம். அவர் தானே சொன்னார். ஆமாம், அவர் சொன்னார். 2 மாநகராட்சி ஜெயிச்சுட்டா தாவேகா மீஸ் ஏற்றுறேன், ஒரு பக்கம் மீஸ் ஏற்றுறேன். அதனால் பின்ன அவர் தான் சொல்லுவார், தனிச்சின்னு தான் ஜெயிப்புன்னு சொல்லுவார். யாருமே இல்லை அவ்வளோதான், அவங்களுக்கு தான் சொல்லணும். இது ஒன்று. 2வது மின்வெட்டை உருவாக்கி அதன் மூலிமா அதை சரி பண்ணி அது மூலிமா பேர் வாங்குறது தான். எப்படி அது அவங்க பண்ணியிருக்காங்க போல. அனுபவம் நிர்வாகத்தில் இருந்த அனுபவம். ஆனால் மின்வெட்டே சமாளிக்க முடியாத ஒரு அரசாக இருந்த அரசு இந்த அரசு. 2006 அது மறக்க முடியுமான்ற கதை தான். அவரே ஒத்துக்கிட்டார் கலைஞரை, மின்வெட்டு ஒரு முக்கிய காரணம் தோற்று போனதுக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து செயற்கை மின்வெட்டு இது ஒரு பெரிய இது கிடையாது. அடக்கிட்டாங்களா, அவ்வளோ தானே, முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக. இன்னைக்கு தேடி பார்த்தாலும் 2 இடம் தான் இன்னைக்கு செய்தி. கலைஞர் டிவியில் பூந்தமல்லியும் இன்னொரு இடமும், அவ்வளோதான். அது தானே எதுவுமே இல்லை. ரைட்ண்ணே. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி என்ன, வைத்திலிங்கம் அவர்கள், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் மீது ஊழல் நடவடிக்கை எதிரான வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்கு. மறு விசாரணைக்கு அனுமதி கொடுத்துருக்கு தமிழக அரசு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2011 2016 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் வைத்திலிங்கம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைவராகவும் இருந்திருக்காரு. இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி சாலையில் 57 ஏக்கர் நிலம் வந்து இந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற நிறுவனம் 1453 கூடுதல் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட சிஎம்கிட்ட அனுமதி கேட்குறாங்க, திட்ட அனுமதி. இது வந்து கோப்பு வந்து 2013 2016 வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்திருக்குது. முக்கியமான பேப்பர் மிஸ் ஆகிட்டுக்குது. 2016 பிப்ரவரி 24 டக்குன்னு அனுமதி கிடச்சிச்சு. அப்போ அந்த காணா போன பேப்பர் கிடச்சிச்சு. பிறந்தநாள் வேற இல்லைன்னா இன்னைக்கு யாருக்கு?
பிப்ரவரி 24 ஜெயலலிதா. பண பரிமாற்றம் இதில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை 2024 எஃப்ஐஆர் ஒன்று பதிவு செய்கிறாங்க. இது வந்து அக்டோபர் 24 அமலாக்கத்துறை இந்த வழக்கில் இடி உள்ளே வருது. அதாவது எஃப்ஐஆர் வந்து செப்டம்பரு, அக்டோபர் பார்த்துக்குங்க. ஃபாஸ்ட் சர்வீஸ். நான் சொல்கிறேன், நேரு மேட்டரில் இடி வரலன்னா, இடி தான் கொடுத்துருக்கு. ஆமாம், இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. 23 வரைக்கும் டைம். அப்புறம் வரலன்னா மத்திய அரசோட இவர்கள் இணக்கமாக இருக்காங்க கண்டுபிடிச்சிக்கலாம். கன்ஃபார்மாக இருக்கும் கூட்டணி. ஆனால் மத்திய அரசு விட மாட்டாங்க. இவர்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஏஜென்சி விவகாரத்தில், கோர்ட் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இதுதான் விஷயம். இடி நடத்திய விசாரணையில் வெளிவந்த தகவல் என்னென்னா, இந்த பாரத் கோல் கெமிக்கல்ஸ் என்ற நிறுவனம் வைத்தியலிங்கம் அவரது குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த திடீர்னு ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க, முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் அப்படின்னு. அதுக்கு வந்து 2016 ஜனவரி 28 பிப்ரவரி 4 வரைக்கும் மொத்தமே எத்தனை நாள், 6 நாளில் 27.9 கோடி பணம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 28 கோடியை அனுப்பியிருக்காங்க. இந்த லஞ்ச பணம் கைமாறி அடுத்த 3 வாரங்களில் திட்ட அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, குவிட் ப்ரோ குவோ, பிரதிபலன் அப்படின்னு இடி குற்றச்சாட்டுது. 27.9 கோடி திரட்டுவதற்காக 36 போலி பழைய இரும்பு வியாபாரிகள் மூலம் கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. அடப்பாவிகளா, பிஸ்னஸ் பண்ண மாதிரி. இதில் வந்து அப்போ வாங்கின அந்த 36 கோடிக்கு உடனே அதை சொத்தாக மாற்றிட்டாப்புல. அது வந்து இன்றைக்கி 100 கோடி. அதை இடி முடக்கிடுச்சு. ஆச்சா, 100 கோடிக்கும் அதிகம் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியதுடன் ஜூலை 29 நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணியாச்சு. ஆனால் வாஷிங் மிஷினில் திமுகன்ற வாஷிங் மிஷின் நுழைஞ்சோடனே போட்டு எடுத்ததில் இவர் குற்றமற்றவர்னு தெரிஞ்சிச்சு. உடனே பேட்டா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மூல வழக்கு இருந்தால் தானே நீ வேலையை காமிப்ப, அதை கேன்சல் பண்ணு. இடி தொங்கலில் நிற்கிச்சு. இடி வந்து இப்போ இந்த மாதிரி வழக்கில் இது பண்ணக்கூடாது. இப்போ இடிக்கு நிறைய வேலை கொடுக்குற மாதிரி தெரியுது தமிழ்நாடு. சவால் சவால். இடி அதுக்குள்ளே கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு. டிஎம் கவர்மெண்ட் வரணும்னு நினச்சி அந்த வேலைலாம் பண்ணாங்க. இவர்கள் தான் இன்றைக்கி யோகியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதிமுக அவர் தானே ஆள், ஏற்கனவே செந்தில் பாலாஜி. ஆமாம், இப்போ இவர் இப்போ இதில் வந்து இடி ஒரு இது போடுது. என்னது, இந்த க்ளோசர் ரிப்போர்ட்டு போட்டாங்க. டிவிஎஸ்சி போட்ட பிறகு முடிஞ்சிச்சு, அவசர அவசரமாக முடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன்னு போடுறாங்க. என்னது, மாநில அரசு இந்த வழக்கை முடித்து வைத்தால் தங்களது பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் தொடர்ந்த வழக்கும் பாதிக்கப்படும் என்பதால் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் கோபால் குலாப் ராவ் காட்கே மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை எதிர்த்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து இடி முக்கியமான குற்றச்சாட்டு, அனைத்து ஆதாரங்களும் முறையான பண பரிமாற்ற தடயங்களும் ஆவணப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு வழக்கை மாநில அரசு மாறுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கவர்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை முடிக்க பார்ப்பது பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. அமலாக்கத்துறை மே 2026 வரை அனைத்து விரிவான ஆதாரங்களை அவங்களுக்கு பகிர்ந்தும் கூட அதை டிவிஎஸ்சி கணக்கிலே எடுத்துக்கல. நீதிமன்றம் டிவிஎஸ்சி தாக்கல் செய்துள்ள வழக்கு முடிப்பு அறிக்கையை நிராகரிக்க வேண்டும். மேலும் மத்திய முகமை அளித்துள்ள ஆதாரங்களின் அடிப்படை இடி அளித்துள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் மறு விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு இடி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி அதற்கான உத்தரவு வந்திருக்கு. அதனால் இந்த வழக்குக்கு மீண்டும் உயிர் வந்து விட்டது. இடிக்கும் பிரச்சனை இல்லை. ரைட். இறுதியாக என்னோட கேள்விண்ணே, டாஸ்மார்க்குக்கு எதிராக தகவல் உரிமை சட்டத்தில் காசி என்பவர் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து விடையப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, எந்தெந்த இடங்களில் இருக்கிற கடைகளுக்கு வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையாக இன்றைக்கி டிஎம்கேவோட ஐடி விங்கில் போட்டிருக்காங்க. அதில் பதில் பார்த்திங்கன்னா மேலே குறிப்பிட்ட கேள்விகளுக்கு இதுதான் பதில்ங்கிற மாதிரி பதில் வந்து சரியான முறையில் இல்லைன்னு சொல்லி விமர்சன பொருளாகவும் பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்கண்ணே? ஆர்டிஐ பெரும்பாலும் பதில் வாங்குறதே பெரிய கஷ்டமான, உலகத்தில் நீங்கள் எதை வேணால் வாங்கிடலாம். ஆர்டிஐயில் பதில் வாங்க முடியாது, இதை மட்டும் வாங்கிட முடியாது. அப்போது ஆர்டிஐயில் இவர் போட்டு கேட்டிருக்காரு. இந்த 20 நாளில் தானே 3 நாள் முடிவெடுத்து அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை ஆர்டிஐ கிட்ட அவ்வளோ சீக்கிரம் அந்த தகவலும் வந்திருக்காது. இல்லைண்ணா, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த மாதம் 30ஆம் தேதியோட இப்போ எல்லா இடங்களும் தமிழ்நாடு முழுக்க பார் கான்ட்ராக்ட் க்ளோஸ்ட் ஆகுது. இதுக்கு இடையில் வந்து சரக்கு அவங்க இறக்கி வச்சிருக்க டாஸ்மாக் கடையில் சரக்கு இறக்கி வச்ச இடங்கள் நிறைய இருக்கும். ஸோ அது விற்றதுக்கப்புறம் சில விஷயங்களை ப்ராசஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். எந்தெந்த இடங்களில், அதாவது கண்டிப்பான பல இடங்களில் அடைச்ச இடங்களில் திறந்துருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய இடங்களில் நமக்கு நேரடியாக தெரிஞ்சிருக்க விஷயங்கள் மூடுனதான் மறுபடியும் திறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அது நமக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 7 இடங்களை திறந்துருக்குறாங்க.
ஆனால் அரசாங்கத்து சைட்லேருந்து இப்போ வரைக்கும் இது ஒரு ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் எந்த இடத்துலையுமே இல்லை. அதாவது டாஸ்மாக்கு அழிக்கணும்னு நினச்சா அழிக்கவே முடியாத கரப்பாம்பூச்சின்றத இதெல்லாம் நிரூபிக்குதா? அதிகாரிகள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் அரசே யோசிச்சா கூட முடியாது. அவர்கள் ஒரு தனியாக இயங்குகிறார்கள் அப்படின்னு தெரியுதா? அரசே இப்போ வந்து ஒன்றும் பண்ணோம்னா இப்போ திறந்துக்குதுன்னா அரசும் தான் அது உடந்த. ஆமாம். அப்போ இப்போ இவங்க சொன்ன அந்த கடைகள் எண்ணிக்கை வந்து அவ்வளவும் இப்போவும் மூடப்படவில்லை. இல்லை. இது வந்து உடனடியாக அவர்கள் வந்து குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்து மூடிட்டு இந்தந்த இது டிவிஷனில் இந்தந்த ஜோனலில் இந்தந்த இதில் இத்தனை கடைகள் இந்த நம்பர் கடைகள்லாம் மூடப்பட்டதுன்னு அறிவித்தாதான் அவர் முதல்வர் சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கும். அதை விட்டுட்டு இத்தனை கடை மூடிட்டேன் அத்தனை கடை மூட்டேன்னா அது எல்லாமே ஏமாற்று அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. மிக்க நன்றி உங்கள் நேரத்தை கொடுத்தேன்.